கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னா, உங்களுக்கு கனவுன்னா என்ன கனவு? நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா, உங்களை பாராட்டுற மாதிரி, உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் செய்கிற முயற்சி கண்டிப்பாக வெற்றியில் தான் முடிவடையும். அந்த மாதிரி அதான் கனவுன்றது. நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியில் முடியுமா அப்படிங்கிறதுக்கு அந்த கனவு தான் சாட்சி. அல்லது கனவு வரலப்பா, அதாவது நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, இப்போ ஏதோ ஒரு நுழைவுத் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க, நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று யாரோ உங்களுக்கு பாராட்டுற மாதிரியும் மேடையில் போய் பரிசு வாங்குகிற மாதிரியும் உங்களுக்கு கனவுகள் வருகிறது என்றால், நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியில் முடிவடையும் என்பதற்கு அதுதான் அறிகுறி என்று அர்த்தம். அதனால் அந்த கனவு வரல அப்படின்னா உங்கள் முயற்சி போதாது, பத்தாது, நீங்கள் தோற்றுருவீங்கன்னு அர்த்தம். அந்த முயற்சி வெற்றியில் முடிவடைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கனவு வரலன்னா, அப்போ அந்த கனவு வரும்போது தான் நமக்கு ஊக்கமாகவும் இருக்கும். நமக்கு ஒரு நம்பிக்கை, ஆஹா இந்த மாதிரி நம்ம இந்த கடமையை செய்யும்போது நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம், இந்த மாதிரி நம்ம நம்மளை 4 பேர் பாராட்டுவாங்க, அது நமக்கு ஊக்கமாக இருக்கும், அந்த கடமையை செய்வதற்கு ஊக்கமாக இருக்கும். அப்போ அந்த கனவுகள் வரல, நானும் தான் ஒரு முயற்சி செய்கிறேன் என்னுடைய லட்சியத்துக்காக, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு நுழைவுத் தேர்வில் இருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஆனால் ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கலாம். ஆனால் நானும் முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த கனவுகள் வரல அப்படின்னா உன்னுடைய முயற்சி போதவில்லை என்று பொருள். உன்னுடைய முயற்சி வெற்றியை நோக்கி செல்லவில்லை, அதனால தான் உனக்கு அந்த கனவு வர மாட்டேங்குது. அப்போது வெற்றியை சும்மா கடமைக்காக தான் அந்த முயற்சி இருக்கிறது தவிர, அது வெற்றிக்கான உழைப்பு அதில் இல்லை, வெற்றிக்கான தீவிரம் அதில் இல்லை. ஏன்னா அதை நாம் தெளிவாக உணர்ந்து விடலாம். அப்போ என்ன பண்ணணுன்னா, இன்னும் தீவிரமாக உழைக்கணும், இன்னும் ஏதாவது புதுமையாக உழைக்கணும், புதுமையாக தீவிரமாக அந்த முயற்சி போதலை அப்படிங்கிறதுக்கு அந்த கனவு வரலைன்னா முயற்சி பத்தலைன்னு அர்த்தம். அந்த கனவு வரணும். ஏன் அந்த கனவு ரொம்ப 2-3 நாளாக வரலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட. 2-3 நாளாக உங்களுக்கு திடீர்னு நல்லா வந்துட்டு இருந்த கனவு 2-3 நாளாக ஏன் வரல? அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் சோம்பலாகிடுவீங்க. உங்கள் கனவுகளை உங்கள் கடமையை செய்ய முடியாது, உங்கள் லட்சியத்தை நோக்கி ஒரு ஆர்வமாக போக முடியாது. ஏன்னா அந்த கனவுகள் இப்போ வரல. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. காலையில் ரொம்ப நேரம் அதிகாலையில் எழுந்திருக்காமல் ரொம்ப லேட்டாக எழுந்திருந்துருப்பீங்க. அதுவே உங்களுக்கு கனவு வராது. கனவு வரணுன்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும். சும்மா எல்லார் மாதிரியும் ஒரு 6:30க்கு அப்புறம் எழுந்துட்டு 6 மணிக்கு எழுந்துட்டு அப்புறம் 10 மணிக்கு தூங்குறது, இவங்களுக்கெல்லாம் கனவு அவ்வளோ ஈஸியாக வராது. கனவு வரணுன்னா நீங்கள் கடினமாக உழைப்பவராக இருக்க வேண்டும். அதாவது எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் முழிச்சிருந்து உங்கள் வேலையை செஞ்சுருந்துருக்கணும். பெரும்பாலான மக்கள் எப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் எது? 10 மணிக்கு தூங்கிடுவாங்க. 10 மணிக்கு அப்புறம் பெரும்பாலான மக்கள் தூங்கிடுவாங்க. அதுமாதிரி காலையில் 6 மணிக்கு அப்புறம் தான் முழிப்பாங்க. அப்போது நீங்கள் பெரும்பாலான மக்கள் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் உழைக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு கனவு வரும். பெரும்பாலான மக்கள் தூங்கிட்டு இருக்கிற நேரம்னா எப்போ? 10 மணிக்கு மேலே தூங்கிட்டு இருப்பாங்க. இரவு 10 மணிக்கு மேலே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் லட்சியத்துக்காக உழைக்கணும். இரவு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் உழைக்கணும். அப்போ உங்களுக்கு கனவுகள் வரும். இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது. அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். இரவு நீங்கள் 9 மணிக்கே படுத்துடுறீங்கன்னு வைங்க, ஆனால் அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அப்போவும் எல்லா மக்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் எழுந்திருக்கணும். அப்போ உங்களுக்கு கனவு வரும். உங்கள் முயற்சி வெற்றியில் முடியும். கனவுகளை வர வைப்பதற்கு இது ஒரு வழி. அதனால் கனவுகள் அவ்வளோ ஈஸியாக வந்துடுறது. அப்புறம் அப்படி இருந்து கூட எனக்கு கனவுகள் வரல அப்படின்னு நேர்மையாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நேர்மையாகவும் இருக்கணும். நேர்மையானவர்களுக்கு தான் கனவுகள் வரும். கனவுகள்னால் வெற்றி பெறுகிற மாதிரியான, பாராட்டுற மாதிரியான கனவுகள் வரும். அதுதானே நமக்கு ஊக்கம். ஒரு வேலை செய்கிறதுக்கு நமக்கு எது ஊக்கம்? நம்மளை பாராட்டுறாங்களா, அதுதானே நமக்கு ஊக்கம். இப்போ நமக்கு ஒரு வேலை செய்யும்போது நல்லா படி, இப்படி ஏதோ ஒன்று நம்ம ஒரு கடமை செய்கிறோம் அப்படின்னா, அப்போது சம்மந்தப்பட்டவங்க நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை பாராட்டுவாங்க. மேலே உள்ளவங்களோ கீழே உள்ளவங்களோ பாராட்டுவாங்க. அது நமக்கு ஊக்கமாக இருக்கும். யாரோ அதை நம்ம வேலையை பார்க்குறவங்க நம்ம கடமை செய்யும்போது, நம்ம முயற்சி செய்யும்போது பாராட்டுவாங்க. நல்லா பண்ணு, தொடர்ச்சா பண்ணு, விடாத அப்படின்னு சொல்லி பாராட்டும்போது அது நமக்கு ஊக்கமாக இருக்கும். அதே கான்செப்ட் தான். நம்ம கடமை செய்யும்போது நம்ம கனவுகள் வரும். நம்ம பிறர் பாராட்டுவது போன்ற கனவுகள் வரும். அதாவது சாதாரண மனுஷங்க பாராட்டுறதுங்கிறது அது கனவாக வராது.
சாதாரண மனுஷங்க, அதாவது அவங்க வந்து நம்ம பார்க்கும்போது பாராட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது நம்ம பார்க்குறோம். அந்த பாராட்டுதலை பெறுவது எளிது. சில கடினமான பாராட்டுகள் இருக்கும். மேடையில் போய் நாம் வந்து பரிசு வாங்குற மாதிரி, மேடையில் போய் நம்ம பேசுகிற மாதிரி, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், என்னுடைய நான் எப்படி வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அனுபவங்களை பேசுவீங்கள்ல மேடையில். அது வந்து அந்த பாராட்டுதல் என்பது அதுதான் உங்கள் இலக்காக இருக்கும். சாதாரண பாராட்டுகள் உங்களுக்கு கனவுகளாக வராது. சாதாரணமாக பாராட்டுறதுலாம் உங்களுக்கு கனவுகளாக வராது. எந்த பாராட்டு உங்களுக்கு கடினமாக இருக்கிறதோ அந்த பாராட்டு மேடையில் போய் பாராட்டுவாங்க, அது டிவியில் காட்டுவாங்க. அந்த பாராட்டுகள் உங்களுக்கு கனவுகளாக வரும். அந்த பாராட்டுகள் வந்து உங்களுக்கு கனவுகளாக வரும். அப்படி வருதுன்னா உங்கள் முயற்சி வெற்றியில் முடிவடையும் என்று அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கனவுகள் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அந்த மாதிரி கனவு வரும். எல்லா கனவுகளும் வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிறவங்க பாராட்டுறது எல்லாமே உங்கள் முயற்சி செய்யும்போது, நீங்கள் ஒரு முயற்சி லட்சியத்திற்காக முயற்சி செய்யும்போது அந்த மேடையில் பாராட்டுற மாதிரி கனவுகள் வரும். உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பாராட்டுற மாதிரி கனவுகள் வரும். உங்கள் நண்பர்கள், எங்கேயோ இருக்கிற ஒரு நண்பர்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சாதனை வெற்றியில் முடிவடைகிறது என்பதை தெரிந்து கொண்டு உங்களை வந்து பாராட்டுவது போன்று, அடையாளம் கண்டுகொள்வது போன்று, அந்த மறந்து போன அந்த நட்பு புதுப்பிப்பது எல்லாமே நடக்கிற மாதிரி உங்களுக்கு கனவுகள் வரும். அப்படின்னா உங்கள் முயற்சி வெற்றியில் முடிவடை போகிறது என்பதற்கு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். ஆஹா, இந்த மாதிரி பாராட்டுறாங்க, அப்போ நம்ம செயல்களை இன்னும் ஆர்வமாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த பாராட்டை பெறுவதன் மூலம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அப்போ கனவு வரலைன்னா நாம் வந்து அந்த வெற்றியை அடைவதற்கு தகுந்தாற்ப வந்து நாம் வந்து இன்னும் கடினமாக உழைக்கவில்லை என்று அர்த்தம். நமது முயற்சி போதாது என்று அர்த்தம். நாம் கடினமாக உழைக்க வேண்டும், இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று அர்த்தம். சப்போஸ் கனவு வரல, சிலருக்கு நேர்மையாக இல்லை, அதனால் கூட கனவு வராமல் இருக்கலாம். நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கலை, அது கூட நமக்கு ஒரு கனவு. ரொம்ப நேரமாக நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அதனால் கனவுகள் வராமல் இருக்கலாம். அதனால் கனவுகளை வர வைக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ஊக்கம். நம்ம கனவுகளை வர வைக்க வேண்டும். அந்த கனவுகள் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை நம்ம செய்யும்போது அப்போ தான் தெரியும். கனவுகள் இப்படி இருந்தால் தான் நமக்கு கனவுகள் வரும். அதிகாலையில் எழுந்திருக்கணும், ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து நம்ம கடமைகளை செய்ய ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் நமக்கு கனவுகள் வரும் அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும். அப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கணும், வேறு வழி இல்லை, எழுந்து தான் ஆகணும், இல்லைன்னா கனவுகள் வராது. கனவுகள் வரலைன்னா வெற்றிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து போய் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகாலையிலே நம்ம எழுந்து நம்ம கடமைகளை செய்ய ஆரம்பிப்போம். காரணம் தெரியாமல் நம்ம இருக்கும்போது, ஒரு வெற்றி எப்படி வருகிறது என்கிற காரணம் தெரியாமல் நாம் இருக்கும் பொழுது, அப்போ நம்ம வந்து நம்ம வெற்றி பெற முடியாமல் போய்விடும். அதில் வந்து எல்லாருக்குமே கனவுகளை வர வைக்க முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கணும், அதாவது நமது வாழ்க்கை கடினமாக இருந்தால் நமக்கு கனவுகள் வந்து சேரும். அது இதுதான் அடிப்படை. மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிற, எல்லோரும் தூங்குற நேரத்தில் நம்ம உழைச்சா கனவுகள் வரும் அப்படிங்கிறத விட, நமது வாழ்க்கை கடினமாக இருந்தால் நமக்கு கனவுகள் வரும். நமது வாழ்க்கை கடினமாக இருக்க வேண்டும். அப்போ வந்து இந்த மக்கள் எல்லாருமே கடினமாக உழைக்கிறாங்க, அவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு கடினமாக தெரிகிறது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னா கனவுகள்லாம் வராது. ரொம்ப அதாவது கடினமான வேலைகள் தான் பாராட்டுகளை பெறும். நமது வாழ்க்கை கடினமாக இருக்கணும். கடினமான வாழ்க்கைன்னா என்னென்னா, அதிகாலையில் எழுந்திருக்கிறது. நைட்டு இல்லைன்னா ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வாய்ப்பை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். ஒன்று அதிகாலையிலே எழுந்திருக்கணும், இல்லைன்னா இரவு வெகு நேரம் வரைக்கும் முழிச்சிருந்து உழைக்கணும். அப்போ தான் கனவு. அதுதான் கடின உழைப்பு, கடினமான வாழ்க்கை, அதுதான் கடின உழைப்பு. இப்போ இரவு நேரத்தில் வண்டி ஓட்டுறாங்கள, லாரி ஓட்டுவாங்க, பஸ் ஓட்டுவாங்க, ஒரு கார் ஓட்டிட்டு, அதுவே அவங்களுக்கு ஒரு தொழிலாக இருக்கும். அது அவங்களுக்கு கடினமான உழைப்பு. அது ஒரு பகல் நேரத்தில் வண்டி ஓட்டுறவங்கள விட இரவு நேரத்தில் வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள், அதுதான் அவங்களுக்கு கடின உழைப்பு. அவர்கள் தான் கடின உழைப்பாளிகள். வாகனம் ஓட்டு இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க, அது வந்து பகலில் வேலை பார்க்குறதுக்கும் நைட்டு வேலை பார்க்குறாங்க பாருங்க, அது இன்னும் கடினமானது. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் அதிகமாக கொடுக்கணும். இரவு நேரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கணும், கொஞ்சமாச்சும் அதிகமாக கொடுக்கணும். அது ஒரு கடினமான வேலை. எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள். அப்போது ஒரு நாட்டு மக்கள் அனைவரையும் கனவு காண வைக்க வேண்டும் என்றால்
வெற்றி பெற வைக்க வேண்டும். கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அப்படி தானே? அப்போ ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை என்பது கடினமாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை கடினமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்கள அதிகாலையில் எழும்ப வைக்கணும். எல்லா மக்களுமே 6 மணிக்கு மேலே யாருமே தூங்கக்கூடாது. 6 மணிக்கு உள்ள 5 மணிக்கு எழுப்பி விட்டுறணும். எழுப்பி விடுகிற ஒரு வாழ்க்கை என்னது? அப்போ அலாரம் வச்சு எல்லாருமே எழும்ப கட்டாயப்படுத்தணுமா? யாராவது தூங்குறீங்களான்னு போலீஸ் பார்க்கணுமா? அப்படி கிடையாது. வேறு வழியே இல்லை. நீ 5 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வழி இருக்குது. 6 மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பிச்சிடணும். 6 மணிக்கே பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், கடைகள் எல்லாமே இயங்க ஆரம்பிச்சிடணும். 1 மணிக்கு மூடிடணும். மதியம் 1 மணிக்கு மூடிடணும். ஒன்றும் இல்லை. இப்போ என்ன 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு நான் திறக்கணும்னு சொல்கிறேன். கடைகள், ஆஃபீஸு, தொழிற்சாலை, மார்க்கெட்டு எல்லாம் திறந்துருக்கணும். அதுவே இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து 4 மணி நேரம் கழித்து 10 மணிக்கோ 9 மணிக்கோ தான் திறக்கிறாங்க. அப்புறம் மதியம் அப்புறம் 5 மணிக்கு மூடுறாங்க அல்லது 8 மணிக்கு மூடுறாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் நான் முன்கூட்டியே திறந்து சீக்கிரமாக மூடுங்க அப்படின்றேன். ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி காலையில் 6 மணிக்கு எப்படி கடையெல்லாம் திறக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு 5 மணிக்கு எழுந்தால் தான் அது முடியும். 5 மணிக்கு எழுந்தால் தான் நீங்கள் 6 மணிக்கு கடையை திறப்பீங்க. கடையவோ அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தையோ, கல்லூரியவோ, ஒரு அலுவலகத்தையோ, தொழிற்சாலையோ, தொழில் நிறுவனத்தையோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் எல்லாமே 6 மணிக்கு திறந்துருக்கணும். 1 மணிக்கு மூடிடணும். 1 மணிக்கு அப்புறம் யாரும் திறந்துருக்கக்கூடாது. அப்போ தான் கண்டிப்பாக வேறு வழியே இல்லை. எல்லோரும் 5 மணிக்கு எழுந்தே ஆகணும். அப்போ மக்களுக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்கா இல்லையா? ஒரு கஷ்டங்கிறது இருக்கா இல்லையா? அது விடுமுறைங்கும் போது அவங்க ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கலாம். இல்லை அது அப்போ கூட அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம். அவங்களுக்கு 5 மணிக்கே முழிச்சு பழக்கமாயிடுச்சு. எல்லாருமே 5 மணிக்கு முழிச்சு பழக்கமாயிட்டாங்க. அப்போ அந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. ஆனால் அது கஷ்டம்தான். பழக்கமானதுனால அது ஈஸியாக மாறாது. அது என்றைக்குமே கஷ்டம்தான். ஒரு கஷ்டமான விஷயத்தை அவங்க பழகிக்கிட்டாங்க. அதன் மூலம் அவர்களுக்கு கனவுகள் வரும். அவர்கள் வாழ்க்கை வெற்றியில் முடிவடையும். அது மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையை மாற்றிட்டா அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். அப்போ 5 மணிக்கு 6 மணிக்கு அலுவலகத்துக்கு வரணும், 6 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்போ காலை உணவெல்லாம் யார் சமைப்பா? காலை உணவு, மதிய உணவெல்லாம் யார் சமைப்பா? அப்போ இன்னும் 3 மணிக்கு எழுந்தால் தான் காலை உணவெல்லாம் சமைக்க முடியும். இப்போவே 9 மணிக்கு அலுவலகத்துக்கு போகிறாங்களா? காலையில் 5 மணிக்கு எழுந்து சமைச்சா தான் 9 மணிக்கு அலுவலகத்துக்கு போக முடியும். காலை உணவு தயாரித்து சாப்பிட முடியும். அப்புறம் மதிய உணவு எடுத்துகிட்டு போகணும் அலுவலகத்துக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, கல்லூரி. அப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் அலுவலகத்துக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகாதீங்க. சாப்பாடை உங்கள் அலுவலகத்திலே கொடுக்கணும். அது உங்களுடைய அடிப்படை உரிமை. பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில், தொழிற்சாலைகளில் மதிய உணவு உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் உண்ணுகிற உணவு அங்கு தரப்பட வேண்டும். நீங்கள் எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடணும். எனக்கு இந்த உணவு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடணும். அங்கே போடுறத நீங்கள் சாப்பிட்ணுங்கிறது சர்வாதிகாரம். உணவு என்பது நீங்கள் விரும்பிய உணவை உண்பது உங்களுடைய உரிமை. அந்த உணவு அங்கு தரப்பட வேண்டும். அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, குளிக்கிறீங்க, புறப்படுறீங்க, உடற்பயிற்சி செய்கிறீங்க, வேலைக்கு போயிட்டே இருங்க. பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு போய்கிட்டே இருங்க. அலுவலகத்துக்கு, தொழிற்சாலைக்கு, வேலைக்கு போய்கிட்டே இருங்க. சமைக்கிறவே செய்யாதீங்க. அப்போ எவ்வளோ நேரம் மிச்சமாகுது பாருங்கள். அப்போ மதிய உணவும் உங்களுக்கு அங்கே தான் கொடுக்கணும். மதியம் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. 1 மணிக்கு விட்டுறணும். 1 மணிக்கு வீடு வந்துடுங்க. வேலை நேரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த கடையும் திறந்துடக்கூடாது. எந்த அலுவலகமோ தொழிற்சாலையோ எதுவுமே திறந்துடக்கூடாது மதியம் 1 மணிக்கு அப்புறம். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீங்க. சில நாடுகளில், முன்னேறிய நாடுகள்லேயே 6 மணி நேரம் தான் வேலை நேரம். இந்த மாதிரி பண்ணும்போது காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்களா? அது ஒரு கடினமான நடைமுறையாக? அதிகாலையில் எழுந்திருக்கிறது எவ்வளோ கஷ்டம். 5 மணிக்கு எழுந்தால் தான் அவங்க 6 மணிக்கு வேலைக்கு போக முடியும். குளிச்சுட்டு வேலைக்கு போகணும்ல. அப்போது அவங்க வாழ்க்கை கடினமாக மாறுகிறது. அது மாதிரி காலையில் சாப்பிட்றத இப்போ அவங்க மாதிரி காலைல 6 மணிக்கே வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக காலை உணவு 10 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. அப்போ 3 மணி நேரம் சாப்பிடாமலே அவங்க வேலை பார்க்குறாங்க. 6 மணிலேருந்து 3 மணி நேரம், 4 மணி நேரம், 10 மணிக்கு தான் அவங்களுக்கு காலை உணவே சாப்பிட வைக்கணும். அதுக்குள்ளே காலையில் திட உணவு எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே போட்டுருணும். அது உங்களுக்கு
நீங்கள் விழிப்புணர்வோடு உழைப்பதற்கு உதவும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும். காலை உணவை சாப்பிடக்கூடாது. காலை உணவுனா நீங்கள் வந்து வேலை செய்து, அதாவது காலை உணவை பசியோடு உங்கள் வேலையை செய்யணும். உங்கள் தொழிலா, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்களா, பசியோடு போங்க. பசியோடு போய் ஒரு 3-4 மணி நேரம் பசியோடு இருந்து அந்த வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். அப்போ காலையில் 6 மணிக்கு நீங்கள் வேலை நேரத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 மணிக்கு தான் நீங்கள் காலை உணவை சாப்பிட்ணும். அப்போ ஒரு 4 மணி நேரம் நீங்கள் பசியோடு வேலை பார்க்குறீங்க. அது உங்களுக்கு வந்து சரியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஒரு மன ஒருமைப்பாடு கிடைக்கும். சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டதையும் பேசுவீங்க, பொழுதுபோக்குக்காக கண்டதையும் பேசுவீங்க. ஒரு தொழிலை பற்றி சாப்பிட்டுட்டு போய் தொழிலை செஞ்சிங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா கண்ட விஷயத்தெல்லாம் பேச தோணும். உட்காந்து சாப்பிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு தான். நீங்கள் வந்து பசியோடு போனால் தான் தொழிலில் ஒரு மன ஒருமைப்பாடு ஏற்படும். தொழிலில் மன ஒருமைப்பாடு எப்படி ஏற்படும்னா பசியோடு போகணும். அதுவே சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா அரசியலை பற்றி பேசுவீங்க, சினிமாவை பற்றி பேசுவீங்க, எதையாவது சம்மந்தமில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு உங்கள் வேலையும் செஞ்சிட்ருப்பீங்க. மன ஒருமைப்பாடு என்பது இருக்காது. அப்போ முன்னேற்றம் என்பதும் இருக்காது. அதனால் மக்களை வந்து ஒரு விதிமுறை போட்டுருணும். சாப்பிட்டுட்டு வராதிங்க அப்படின்னு ஒரு விதிமுறை போட்டு காலையில் அதான் 6 மணிக்கு எழுப்பி 6 மணி அவங்க 5 மணிக்கு எழுப்பி விட்டுறணும். 6 மணிக்கு வேலைக்கு வரணும். இப்படி பண்ணும்போதே காலையில் யாரும் 6 மணிக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து 10 மணிக்கு தான் காலை உணவே அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போது ஒரு 6 மணிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும், காலை 10 மணி வரைக்கும் ஒரு 4 மணி நேரமாக அவங்க சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் பசியோடு உழைக்கிறாங்க. அப்புறம் 10 மணிக்கு அப்புறம் காலையில் உணவு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் 1 மணிக்கு மதிய உணவு சாப்பிட்றாங்க. அப்போ வந்து காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டு திரும்பவும் வேலை பார்க்குறாங்க. அப்போ மட்டும் அவங்க சாப்பிட்டுட்டு தானே வேலை பார்க்குறாங்க. அப்படின்னாலும் காலையில் ஒரு 4 மணி நேரம் பசியோடு வேலை பார்த்தாங்களே, அந்த உணர்வு என்பது அவங்க காலையில் சாப்பிட்டாலும் அது அதன் பின்பு தொடரும். அந்த மன ஒருமைப்பாடு, அந்த பசியோடு வேலை செய்ததால், அவர்களுடைய தொழிலை செய்ததால் அவங்களுக்கு ஒரு மன ஒருமைப்பாடு இருந்திருக்கும். அந்த மன ஒருமைப்பாடு ஒரு 10 மணிக்கு காலை உணவு சாப்பிட்டாலும் அதன் பிறகும் அவர்களுக்கு தொடரும், அது தொடர்ந்து வரும். அதனால் பசியோட வேலை செய்யணும். மக்களை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும். அதில் ஒரு சந்தோஷமும் இருக்கலாம். மத்தியானம் 1 மணிக்கு நம்ம வேலைக்கு விட்டுறோம். அதே நேரத்தில் காலையிலே 6 மணிக்கு வேலைக்கு வரணும். காலை உணவுலாம் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொடுக்கப்பட வேண்டும். அது ஒரு அடிப்படை உரிமை. உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். மதிய உணவும் கொடுத்துருவாங்க. அப்போது இதில் மக்களுக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கையில் பாருங்கள், 10 மணிக்கு தான் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, 9 மணிக்கு தான் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆனால் காலை உணவு 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து காலை உணவு சமைக்கணும், மதிய உணவு சமைக்கணும், இப்படி கஷ்டப்படுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் சொல்கிற ஐடியாவில் வந்து நான் சொல்கிற வழிமுறையில் வந்து கஷ்டமும் இருக்குது, அதே நேரத்தில் பயங்கர ஈஸி இருக்குது. வாழ்க்கையை எளிதாக மாறிவிடும், வெற்றியில் முடிவடையும். நான் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்கிறேன். கடமைக்காக வாழ்வது பற்றிய வழிமுறைகளை நான் சொல்லவில்லை. எப்படி கடமைக்காக வாழ்வது என்கிற வழியை நான் சொல்லவில்லை. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கான வழியை தான் நான் சொல்கிறேன். எல்லா மக்களுமே ஜெயிக்கணும். நான் தனி ஒருவர் ஜெயிப்பதற்கான வழியை நான் சொல்லவில்லை. எல்லா மக்களுமே ஜெயிக்கணும்னா அதுக்கு இந்த நடைமுறை, வேலை நேரத்தையே மாற்றுங்க, அதற்கான வழியும் சொல்கிறேன். தனி ஒருவர் ஜெயிக்கணுன்னாலும் அதற்கான வழியும் நான் சொல்கிறேன். அப்புறம் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதானே எல்லோரும் ஜெயிக்கிறதுக்கான வழியாக இருக்க முடியும். அப்போது இந்த மக்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஜெயிக்கணும்னா நீங்கள் வேலை நேரத்தை காலையிலே ஆரம்பிச்சிருங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ அருமையாக இருக்கும்ல, காலையில் அற்புதமாக இருக்கும். அப்புறம் விடியும் போது நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம். சூரியன் கூட லேட்டாக தான் வரும். நாம் முன்கூட்டியே நம்ம கடமையை ஆற்ற ஆரம்பித்துவிடும். சூரியன் நம்மை பார்த்து பெருமைப்படும். இவர்களுக்கு ஒளி கொடுப்பதில் அது சூரியனுக்கு பெருமை என்று. அதனால் நம்ம ஒரு நாட்டில் அப்படி காலையிலே 6 மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து காலையில் 9 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க, 10 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. அப்படின்னா பசியோடு 3 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 4 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை வெற்றியில் முடிவடையாமல் வேறு எதில் போய் முடிவடையும்? கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வெற்றியில் தான் முடிவடையும். ஒரு நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்கு இந்த நடைமுறை பொருந்தும். சும்மா அறிவுரைலாம் தேவையில்லை. அறிவுரைங்கிறது தனி மனித வாழ்க்கை தான். ஆனால் இது போன்ற திட்டங்கள் இருக்குல்ல, ஒரு அரசாங்கம் நினச்சா அந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெற்றி பெற வைக்க முடியும்.
ஒரு அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது.